மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கார். வாங்க, அவர்கிட்ட கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்கு. கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஓடிட்டே இருக்காங்க. விஜய் பின்னடைவை சந்திக்கிறது சந்தோஷம் அதிமுகவுக்கு. விஜய் பிடிச்சி உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. விஜய் போனார் வச்சுக்கோங்க, விஜய் அவருடைய அரசியல் பின்னடைவு சந்திக்கும். டிஆர் பார்க்காத க்ரௌடா இவர் பார்த்துட்டாரு. கட்சி ஆஃபீஸ்க்கு டெய்லி வர வேண்டாமா? எதுக்கு கட்சி ஆஃபீஸ் திறந்து வச்சிருக்கீங்க? அந்த கூட்டத்தை காமிச்சு அதை ட்ரோன் மூலமாக படம் பிடிச்சு ஜனநாயகம் ஷூட்டிங்கில் படத்தில் இணைக்கணும்னு பார்க்குறாங்க. போட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறனால அதில் பாதி அதிமுக பாஜக ஐடிவிங் தான் போடுது. அதிமுகவில் கொடி காமிச்சாங்க பழனிசாமிக்கெல்லாம், அதெல்லாம் ஏமாற்றி வித்து. அதெல்லாம் அவங்க ஏடிஎம்கே ஆட்களே கையில் கொடி வச்சுன்னு காமிச்சிருப்பாங்க. சிபிஐ கையில் மட்டும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, அதோட கதை முடிஞ்சது. விஜய் கதை சிபிஐ வச்சே பயமுறுத்திடுவாங்க. விஜய் பாஜகவோட போனா அவருக்கு பாதகமாச்சு. விஜய் அப்படியே போய் சேர்ந்தா கூட அது இன்னும் திமுகவுக்கு பிளஸிங் இன் டிஸ்கைஸ். அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும்ன்றது என்னோட கருத்து. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் நடந்த அந்த பெரிய ஸ்டாம்பட், அதுக்கப்புறம் நம்ம பேசவே இல்லை. அதை கடந்து நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. இப்போ குறிப்பாக என்னன்னாக்கா, விஜய் அவர்கள் ஒரு 10 நாட்களுக்கு மேலே வெளியிலே வரல அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்குறோம். ஒரு கட்சியினுடைய இயங்கியிலே ஒரு விவகாரத்துக்கு அப்புறம், ஒரு விபத்துக்கு அப்புறம், இல்லை விபத்தோ இல்லை என்னவோ அவங்க சொல்கிற குற்றச்சாட்டாவே கூட இருக்கட்டும், வெளியிலே வராமல் ஒரு கட்சி இயங்காமலே இருக்குதுன்னா அந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? அது அந்த கட்சியுடைய அந்த கட்டுமானம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதாவது அவர் ஒரு நடிகராக இருந்திருக்காரு. அவர் அந்த நடிகருக்கு விஜய் மக்கள் மன்றம்னு வச்சுருந்தார். அந்த மக்கள் மன்றத்தோட நிர்வாகிகளோட அவருக்கு நேரடியாக தொடர்பு கிடையாது. அதுக்கு புசி ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாருக்கூடையும் கான்டாக்டில் இருந்தார். அவர் தான் ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த சூழலில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. மக்கள் மன்றம்லாம் அப்படியே கட்சியோட கிளையாக மாறுது. அப்போ நிறையா 2-3 அட்வைசர்ஸ் மேலே வராங்க. அவங்களுக்கு மக்கள் மன்றத்தை பற்றி அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாமே புசி ஆனந்த் தான் பார்த்துனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் ஆதம் ஒரிஜினல் அங்கே போகிறாரு. நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு மற்ற கட்சியெல்லாம் இருந்ததுனால அவருக்கு அந்த கட்டுமானங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் அவருக்கு. இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஓடிட்டே இருக்காங்க. ஏன்னா 3 பேர் ஆதம் ஒரிஜினல் மேலே கேஸ் இருக்குது. அந்த ட்வீட் போடுறதுக்காக ஒரு கேஸு ஹைகோர்ட்டே பதிவு பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் அவர் இங்கே வந்தாருன்னா அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டாங்க. ஆமாம், அதனால் அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் தலைமறைவாக இருக்கார். புசி ஆனந்த் நிர்மல்குமார் அந்த கரூர் சம்பவத்தில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டாங்க. மதுரையில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களும் தலைமறைவாக ஓடிட்டுருக்காங்கன்னு அந்த போலீஸ்க்கு தெரியும். தெரியாதெல்லாம் இருக்கா தமிழ்நாடு போலீஸ்க்கு. அவங்க ஓடட்டும், பயத்திலேயே இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்னென்னா விஜய் ஐசோலேட் பண்ணுறது. விஜய் ஐசோலேட் பண்ணுறாங்க. அவங்க விஜயோட ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாத இருக்கு பாருங்க. அவர் அப்போவே போயிருக்கணும். அந்த இறந்தவங்க வீடுக்கெல்லாம் அப்போவே போயிருக்கணும். அப்போவே போகல, இப்போவும் போக முடியல. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே இருந்தவர் போகாதே இருக்காரு. ஸோ அது அவர் கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு அதிருப்தியை தோற்றுவிக்கும். அதே மாதிரி நடுநிலையாளர்கள் மத்தியில் ஏற்கனவே அதிருப்தியை தோற்றுவிச்சிருச்சு. இவர்னு ஒரு பொலிட்டிக்கல் லீடரு, இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, போய் பார்க்காத இருக்காரு, என்ன இவர் போனால் என்ன ஆகிடும், பதட்டம்லாம் எப்படி வந்துடும். அப்போ வந்த சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலை வேறு, இப்போ இறந்த பிறகு இருக்கிற சூழல் வேறு. இப்போ எப்படி பழையபடியே கூட்டம் சேர்ந்து எப்படி எதிர்பார்க்குறாரு அவர் வேலையாக பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அது போலீஸ் பாதுகாப்பும் கொடுப்பாங்க இல்லையா. அதனால் இவர் வராது இருக்கிறது, இவர் மேலே ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடராக வராது இருக்கிறது அவரை பற்றின ஒரு நம்பிக்கையை கொஞ்சம் சிதைக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. அப்போது இந்த குரூப்பெல்லாம் அவர் கூட சேராது இருக்கிறதுனால, ஆக்டிவிட்டி இல்லாத இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்னா விஜய் என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடியல. அதனால் அவரால் எந்த விதமான அடுத்த ஆக்டிவிட்டிக்கும் போக முடியல. அவரால் நேரடியாக ஒரு மாவட்ட செயலாளர்லாம் அவர் பார்க்குறதே கிடையாது. கீழே மாவட்டத்துக்கு கீழே தாலுக்காவில் இருப்பாங்க, தாலுக்கா கீழே வட்டத்தில் எல்லாருமே யாரையுமே அவரோட நேரடியான கான்டாக்ட் இருந்தால் தானே. எல்லாம் புசி ஆனந்த் மூலமாக இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே ஒர்க் பண்ணாதனால விஜய் இம்மோபிலைஸ்ட் ஆகிட்டார். அது முடக்கப்பட்டிருக்கார். அதான் அந்த நிலைமை ஆக்சுவலாக. இப்போது ஆல்ரெடி தலைவரே ஒரு ஐசோலேட் பண்ண ஒரு நிலைமையில் தான் இருக்காப்புல. அந்த கட்சியினுடைய
அமைப்பே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்சி வந்து உங்களுக்கு திமுக அதிமுகனா உங்களுக்கு ஒரு மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அணிகள் இருக்கும். அங்கே பல விதமான அணிகள் இருக்கும். இளைஞர் அணி, விவசாய அணி, நெசவாளர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணின்னு ஏகப்பட்ட அணி இருக்கும். மாவட்டத்துக்கு இந்த அணியெல்லாம் தலைவர் இருப்பாங்க, பொதுக்குழு உறுப்பினர் இருப்பாங்க, செயற்குழு உறுப்பினர் இருக்கான், பேரூர் நகர வட்ட கிளை எல்லாமே இருக்கும். மேலேருந்து கிழமை அமைப்பு செயலாளர் 1008 பேர் இருப்பான். அப்படியே மிஷினரி ஒர்க் பண்ணும். நீங்கள் இதே இந்த சோக சம்பவம் எங்கேயும் நடக்கூடாது, இதே வேற ஒரு பார்ட்டியில் ஏதோ நடந்துட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ என்டையர் மிஷினரி அங்கே போகும். பார்ட்டியோட மிஷினரி கிளைக்கழக செயலாளர்லேருந்து எல்லாம் அங்கே தான் இருப்பான். அன்றைக்கி எவனா இருந்தால் நாங்கள் தாமாக்கால ஆஸ்பத்திரியில் 3 நாள் அந்த சைடே ஒன்றும் தலையை காமிக்கலையே சார், பயந்து ஓட்டாங்களே, அதான் பார்ட்டி. அப்படி இருக்கக்கூடாது பார்ட்டி. அதுதான் அந்த 2 வயசு குழந்தையா இருக்குது பார்ட்டி. இன்னும் வந்து அந்த அது மக்கள் மன்றம் வச்சு நடத்தியும் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஆர்கனைசேஷன் வந்து சரியா இல்லை. அதனால் அந்த ஆர்கனைசேஷன் அதான் இப்போ இது எலெக்ஷன்ஸில் பிரதிபலிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிரதிபலிக்கும். கீழே கட்டுமானங்கள் சரியில்லைன்னா உங்களுக்கு என்னதான் மக்கள் ஆதரவு இருந்தாலும் அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கீழே மிஷினரி தேவை. அந்த மிஷினரி இல்லாட்டி நீங்கள் வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். தானாக வந்து போடுவாங்க. இப்போ சீமானுக்கு தானாக வந்து போடலையா, சீமானுக்கு கீழே கட்டுமானமே கிடையாது. ஆனால் மக்கள் வந்து போடுறாங்க. 1, 3, 5, 8ன்னு வாங்கிட்டார் அவர். வரப்போகிற எலெக்ஷன் அவர் வாங்க வர தெரியாது. அதனால் கட்டுமானங்கள் இவரோட ஆதரவாளர்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஆதரவை வந்து இவருக்கு கட்டுமானம் தேவை. அது இந்த சம்பவம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுது அவருக்கு கட்டுமானம் இல்லைன்றதை. வெற்றி பெற முடியாது. கிராசிங் த லைன்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டமாக்கும். அது வந்து ஒரு 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 இதுக்கு வந்தார் சார், ஒரு மூடுக்கு வந்தார். ஒரு 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 ஷோ நல்லா காமிச்சாரு. ஒரு 6 கூட்டங்கள் நடத்தினாரு. ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அதிமுகன்னு இருக்கிற பைபோலர் பாலிடிக்ஸில் அதிமுகவை டிஸ்லாட்ஜி பண்ணுவாரோ ஓரங்கட்டிடுவாரோன்ற எண்ணம் வர சமயத்தில் தான் இந்த சம்பவம் நடந்து போச்சு. ஆக்சுவலாக அதிமுகவுக்கு சந்தோஷம் இது. ஆக்சுவலாக அந்த சம்பவம் சந்தோஷம் இல்லை, விஜய் பின்னடைவை சந்திக்கிறது சந்தோஷம் அதிமுகவுக்கு. நமக்கு அவங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாது, நம்மக்கிட்ட தான் வந்தானவங்க, அவங்க தனியாக போனால் தோற்றுருவாங்க, மக்கள் ஆதரவை இழந்துட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு பின்னடைவுன்றது அதிமுகவுக்கு சந்தோஷம். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்க இடத்த தான் அவர் பிடிக்கிறதுக்கு வந்தார். ஆக்சுவலாக திமுகவுக்கு நேர் எதிராக நான் தான் போட்டி, அதிமுக கிடையாதுன்ற லெவலில் தான் அவர் வந்தார். வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்து போச்சு. ஆக்சுவலாக சம்பவம் வந்து அதிமுகவுக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனால் இதன் மூலமாக விஜய் பின்னடைவு என்பது அதிமுகவுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம். அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை எங்ககிட்ட தான் இருக்குன்னு திருப்பி அதிமுக காமிக்கிறதுக்கு. இப்போ எடப்பாடி நிறைய பேசுறாரு பாருங்க, நம்ம தான் பாருங்க கூட்டத்தை பாருங்கன்றார். அந்த கூட்டம் எப்படி செய்யுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வேற விஷயம். ஒவ்வொரு கட்சியும் எப்படி சேர்க்குது கூட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸப்ட் விஜய், மற்ற எல்லாருக்குமே வந்து கூட்டப்படுற கூட்டம் தான். அதனால வந்து எடப்பாடிக்கு இப்போ அதிமுகவுக்கு ஒரு சந்தோஷம். இந்த சம்பவத்தை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை வளர்ச்சி போட்டுடலாமா உள்ள அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பக்கம். சிபிஐ என்கொயரி சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு விஜயை மிரட்டி உள்ள தூக்கலாமான்ட்டு பாஜக ஒரு பக்கம். எல்லாம் அப்படியே போராடிட்டு இருக்காங்க 2 பேருக்கும். அவங்க 2 பேருக்கு தான் விஜய் தேவை, விஜய்க்கு வந்து அவங்க தேவையில்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் தனியாக எலெக்ஷன் செஞ்சாங்கன்னா தோற்றுருவாங்க. கண்டிப்பாக விஜய் ஓட்டை பிரிக்கிறதுனால தோற்றுருவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க, எப்படியா விஜய் பிடிச்சி உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. விஜய் போனார் வச்சுக்கோங்க, விஜய் அவருடைய அரசியல் பின்னடைவு சந்திக்கும். அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற கனவு வந்து அங்கே அந்த கனவு அங்கே அடி வாங்கிடும். அவர் எடப்பாடியை முதலமைச்சருக்கு அங்கே உடைக்க வேண்டியிருக்கும். அவரை வந்து பவன் கல்யாண் மாதிரி ஆயிடுங்கன்னு சில உசுப்பேத்தி விடுறாங்க. அவர் நோக்கம் என்ன, நான் முதன்மை சக்தின்றாரு, நான் முதல்வர் கேண்டிடேட்ன்றாரு. இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் போகல தானே. இன்னொரு பக்கம் சார், நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு மக்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கா? விஜயனுடைய கட்சி அதாவது தாவேக்காங்கிறது வந்துட்டு செயல்பாட்டு அளவுல இயங்குறதுக்கான சக்தி இல்லை அப்படிங்கிற புரிதலுக்கு நகர்றாங்களா? இல்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வைக்கப்படுது என்னன்னாக்கா, அந்த பாதிக்கப்பட்டவங்களே வந்துட்டு விஜய்க்கு ஆதரவா நிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? பாதிக்கப்பட்டவங்க விஜய்க்கு ஆதரவா இருக்காங்கன்னா அவங்களாம் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க சார். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதனால அதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. அந்த கட்சி சம்மந்தப்படாதவங்க கூட இறந்து போயிருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த சம்பவத்துல வேடிக்கை பார்க்க போனவங்க கூட இறந்து போயிருக்கலாம். அவங்க விஜய் ரசிகர்களா இல்லாத கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் விஜய் மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றது இல்லை, கவர்மெண்ட் மேலதான் சொல்றாங்க. ஆக்சுவலா எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலான்றாங்க. நிறைய பேருக்கு பலவிதமான ஒப்பீனியன் இருக்கு. இன்னும் வந்து விஜய் ப்ராமிஸ் பண்ண 20 லட்சம் ரூபாய் இன்னும் கொடுக்கல. ஆக்சுவலா ஆமா கொடுக்கல இன்னும். அதனால ஒருவேளை பாதிக்கப்பட்ட உங்க வீட்டில் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்றாங்க. அவங்க தப்பு போய் கூட்டத்தில் மாட்டினது அவங்க தப்பு. அவங்க அதை பத்தி அதே அவங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கும் பாவம் ஒருத்தர் வீட்டில். அதனால அவங்க விஜயை பத்தி எதுவும் குறை சொல்றது இல்லை. ரசிகர்களாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டை தான் குறை சொல்றாங்க. ஆனா நடுநிலை மக்கள் மத்தியில விஜயுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு. நடுநிலை மக்கள் மேல விஜய் பத்தின மதிப்பு குறைஞ்சிருக்கு. என்ன ஒரு லீடர் இவரு, இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க தெரிஞ்ச பிறகு கூட வந்து உட்காந்து 10 நாள் ஆச்சுன்னு போய் பார்க்காத இருக்காரு. என்ன அப்படின்னு இவர் போன பெரிய கூட்டம் மறுபடியும் சேர்ந்துரும் அப்படின்னு அவர் கேட்கறாங்க. எம்ஜிஆர் பார்க்காத கிரௌடா இவர் பார்த்துட்டாரு. அது போலீஸ் வந்து இந்த வாட்டி இவர் போனாருன்னா கிளீனா அரேஞ்ச் பண்ண போறாங்க. எங்கெங்க காலனா பண்ணணுமோ அங்க ஆளுங்களை மடக்கி வச்சிட போறாங்க. எதுக்கு இவர் பயப்படுறாரு, இவரு எதுக்கு தயங்குறாரு அப்படின்னு கேட்கறாங்க. அவருக்கு என்னன்னா
புசி ஆனந்தோ நிர்மல்குமாரோ யாரும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அதனால தலைவர் அப்படி இருக்க முடியுமா? யாருமே அப்படி இருக்கவே முடியாது. அவரோட கட்சி அப்படிதான் இருக்கு. அவர் யாரோடையும் தொடர்பில் இல்லாத இருக்காரு சார். இவங்களோட மட்டுமே தொடர்பில் இருக்காரு. இப்போ ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? அவருக்கு நாமக்கல் மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியும், கூப்பிட்டு நேரடியாக பேசுவாரு. அங்க ஒரு மிஷனரி இருக்கு. 73 வருஷம் கட்சின்றது ஒரு மிஷனரி இருக்கு. அங்க ஆபீஸ்ல ஆளுங்க இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாரு, போட்டு கொடுப்பாரு, லைனா அவர் பேசிட்டே போயிட்டே இருப்பாரு, ஏற்பாடு பண்ணியான்னு சொல்லிட்டே போயிட்டு அவரு ஆர்எஸ் பாரதி வரணும்னு காத்துட்டு இருப்பாரு. அவரு இல்ல ஈவிக்கு எது இளங்கோவன் வரணும்னு காத்துட்டு இருப்பாரு. அவரு தலைவர் அவரோட வேலையை செஞ்சுட்டு போவார். இவருக்கு அந்த மாதிரி ஒரு செட்டப்பே அங்க இல்ல. இவருக்கு இருக்கிறதெல்லாம் அட்வைசர்ஸ். அங்க அதாவது இவர் சொல்ற வேலையை அவங்க செய்வாங்களே தவிர அவர் வந்து இவங்க கிட்ட எதுவும் சொல்றதுக்கு, அவர் கூப்பிட்டா அவங்க போய் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். விஜய் கூப்பிட்டா போய் பார்ப்பாங்க. இவங்களே அட்வைசர்ஸே பெரும்பாலும் போன்ல தான் பேசுறாங்கன்றாங்க, அவர் யாரையும் பார்க்கறது இல்லைன்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருந்தால் எப்படி சார்? ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் லீடர்னா நீங்கள் வந்து கட்சி ஆஃபீஸில் டெய்லி வரணும், கட்சிக்காரங்களை டெய்லி பார்க்கணும், அதில் மாவட்ட செயலர் இருப்பான், கிளைக்கழக செயலர் இருப்பான், நிறைய பேர் வருவான். நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு கான்டாக்ட் டெவலப் ஆகும். அவனுக்கு வரவனுக்கும் சந்தோஷம் இருக்கும், நம்ம தலைவரை பார்த்தோன்ட்டு. இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணுறதே இல்லை. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதே கிடையாது. அப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குது, உங்கள் ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்காங்க, ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கீங்க, எல்லாம் கரெக்டு. ஒரு 6 கூட்டத்தை நடத்தினீங்க, நல்ல கூட்டத்தை காமிச்சிங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு கட்சி தலைவராக நீங்கள் நடந்துக்க வேண்டாமா? அது இல்லையே. அது கட்சி ஆஃபீஸ்க்கு டெய்லி வர வேண்டாமா? எதுக்கு கட்சி ஆஃபீஸ் திறந்து வச்சிருக்கீங்க? இல்லை, இது இப்படி புரிஞ்சுக்கலாமா? வெளியில போகாமலே ஜெயிச்சிடலாங்கிற அதீத நம்பிக்கையில் இருக்காரா, இல்லை தடுமாட்டத்தில் இருக்காரா? அது வெளியில போகாமல் ஜெயிச்சிடலான்றது அதீத நம்பிக்கை கிடையாது, அது மூட நம்பிக்கை. இல்லை தடுமாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கடுமையான ஆளுங்க, அதாவது சினிமா நடிகர்கள், இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்கலாம் இந்த சைடு சப்போர்ட் இல்லாமல் செயல்படவே முடியாது. அவங்களுக்கு ஒரு பிஐ எடுபடி எல்லாம் மேக்கப் கண்ணாடி காமிக்கிறதுக்கு ஆள் உட்பட எல்லாமே அவங்க இருந்தாலும் அவங்க மூடே போகும். இல்லை தனியாகவே இண்டிபெண்டாக செயல்பட மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி தான் இருக்கார் அவர். அவர் நடிகர்லேருந்து பொலிட்டிக்கல் லீடராக மாறணும் சார். அவர் அந்த மாறுற ஸ்டேஜில் வந்தார். ஒரு 6 கூட்டம் நடத்திட்டு வாரி வந்தார். அவருக்கு இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இது வந்துடுச்சு ஆக்சுவலாக. அதனால ஒரு பிரச்சனை அவருக்கு ஆக்சுவலாக. இல்ல அதுவுமே வந்துட்டு ஒரு சினிமாத்தனமா தான் அணுகுனாருன்னு பாக்குறீங்களா? ஏன்னாக்கா ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பாலிடிக்ஸ் பண்றாரோ. 6 நாளைக்கு ஒரு முறை தான் நான் வெளில வருவேன், நீங்க என்னெல்லாம் கூட்டமா வந்து பாத்துக்கலாம். அதுல ஒரு செல்ஃபிஷ் தானே இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கு சாட்டர்டே தானே லீவா இருக்கும் பெரும்பாலும். அதனால அந்த கூட்டத்தை எப்படி சேர்ப்பாரு? இவர் வீக் டேல போனா கூட்டம் வரணும்ல. இவருக்கு போய் ஹாலிடேல போனா இவர் சொல்றாரு மக்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கிறது ஹாலிடேக்கு போகலன்னு சொல்றாரு. அது கிடையாது, மக்கள் வரணுன்றதுக்காக ஹாலிடே ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த பிம்பம் அடைஞ்சிருமோன்னு பயப்படுறாரு. கூட்டம் வரணுன்றதுதான் பாயிண்டிங்க. நிறைய செய்திகள் வருது. இப்போ அந்த கரூர் கூட்டத்தே வந்து ஜனநாயகன் படத்தில் அந்த கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக தான் கூட்டத்தை சேர்த்தாருன்ற மாதிரி செய்திகள்லாம் கூட வருது. உண்மையா பொய்யானது என்கொயரியில ஒரு நபர் கமிஷன்லாம் தெரியும். அந்த கூட்டத்தை அவ்வளோ கூட்டத்தை காமிச்சு அதை ட்ரோன் மூலமா படம் பிடிச்சு ஜனநாயகன் ஷூட்டிங்கில் இதில் படத்தில் இணைக்கணும்னு பார்க்குறாங்க போட்டிருக்கு. அதுக்கு தான் அவ்வளோ கூட்டத்தை வெளில விடாம இப்போ சுற்றி நின்று ஆளுங்களை வச்சு மடக்கி யாரையும் வெளியே விடாம பண்ணிட்டாங்களாமே. இப்படிலாம் செய்தி வருது. இப்போ எவ்வளோ தூரம் உண்மையான ஒரு நபர் கமிஷன் தான் தீர்மானிக்கணும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த 10 நாள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த 10 நாள் கழிச்சு இப்பதான் வீடியோ கால்க்கே போறாரு, வீடியோ காலில் பேசுறாரு. அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? அவரால் நேரம் போக முடியல, அட்லீஸ்ட் வீடியோ கால்னால பேசுறாரு சார். அது வேற என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு மாடர்ன் இதில் வந்து ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோ காலில் தான் பேச முடியும். நேரம் நீங்கள் போகலாம். உங்களுக்கு மனத்தடை இருக்குது, நீங்கள் நேரம் போகலாம், தைரியமாக நீங்கள் நேரம் போகலாம். அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஒரு கிளைக்கழகமோ வட்டக்கழகமோ யாரோ ஒருத்த மாவட்ட கழக செயலர் யாரோ ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அந்த வீட்டெல்லாம் பார்த்து வச்சுட்டு கூட்டின்னு போக மாட்டானா? இவருக்கு யோசிக்கிறார். இவங்க ஆட்கள்லாம் புசி ஆனதெல்லாம் இல்லாதனால இவருக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்குது. நான் ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னாக்கா, இவர் முதல்வர் குறித்து விமர்சனம் வைக்கும் பொழுது அவங்க கட்சிக்காரங்களே என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஏன் வந்துட்டு இந்த மாதிரி அஜித்குமார் விவகாரத்தில் வந்துட்டு ஏன் போல, கவின் விவகாரத்துக்கு ஏன் நேரில் போல, நாங்கள் வந்து வீடியோ கால் அரசியல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்களே முரண்பட்டு. சார் சில விஷயம்லாம் இருக்குது சார். அதெல்லாம் வந்து ஒரு பதவியில் இருக்கிறவங்க சில விஷயத்துக்கு போவாங்க, போக மாட்டாங்க. நரேந்திர மோடி எல்லா இடத்துக்கும் போயிடுறாரா? சில இடத்துக்கு போவார், சில இடத்துக்கு போக மாட்டார். அது மாதிரி தான் பதவியில் இருக்கவங்க போக மாட்டாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த கவின் விஷயம் வந்து அது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இது கௌரவ கொலை தானே அது. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கௌரவ கொலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. போனாங்கன்னா வந்து பல ஊரில் பல ஜாதிகள் நடுவில் நடக்கும். நீங்கள் அந்த ஜாதிகள்லாம் வந்து ஒரு ஜாதி கொஞ்சம் ஒரு பட்டியல் ஜாதியாக இருக்கும், ஒரு ஜாதி மேல் ஜாதியாக இருக்கும். இப்போ 2 ஜாதிக்கும் பொதுவாக தான் நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் அவன் கொலை பண்ணிட்டான்றது உண்மை, கௌரவ கொலை, சட்டம் தன் கடமையை செய்யும், கைது பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த மாதிரி ஜாதி விவகாரத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு அதிகாரத்தில் பொசிஷனில் இருக்கவும் போக மாட்டாங்க. நேரம் இவரே கட்சி தலைவராக இருந்தாங்க வச்சுக்கோங்க, இவர் போகலாம். அப்பவே கூட யோசிப்பாங்க. ஏன்னா இவரும் போல, ஏன்னா பொலிட்டிக்கலாக பார்ப்பாங்க சார். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் நேர் எதிராக இருக்கிற இன்னொரு பேர் வெங்கைவேலுக்கு ஏன் சார் போகல? வெங்கைவேலுக்கு ஏன் போகல? அங்கே முத்திரையர் ஓட்டு அதிகமாக இருக்குது.
நீங்கள் பட்டியலினது அங்கே போய் பார்த்தீங்கன்னா முத்தரையரோட ஓட்டு பறி போயிடுன்னு நீங்கள் போகல. பட் அது பலன் கொடுத்துருக்குல்ல. நீங்கள் அங்கே வின் பண்ணிட்டீங்களே இந்த வாட்டி. திருச்சி பார்லிமெண்ட்டில் வின் பண்ணீங்களே. எப்படி வின் பண்ணீங்க? வெங்கவேல நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிச்சிங்க. அங்கெல்லாம் போய் பார்க்கல. நீங்கள் ஒரு ஜாதியை மட்டும் ஒரு வெங்கவேல போய் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, இன்னொரு ஜாதி அப்செட் ஆகிருப்போம். அது பதவியில் இருக்கவங்க செய்ய மாட்டாங்க. அது தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா அது அரசியல். அதான் அரசியல். அதுதான் அரசியல். அதுக்கு மேலே அரசியல். இப்போது சிவகங்கையில் அந்த போலீஸ்னால மரணம் அடைஞ்சார், காவல் மரணம் அடைஞ்சார். அதை எப்படி போய் முதல்வர் பார்ப்பாரு? குற்றஞ்சாட்டப்பட்டவங்களே போலீஸாக இருக்காங்க, இவர் எப்படி போய் பார்ப்பாரு? சில பேர் கேட்குறாங்க, கள்ளச்சாராயத்துக்கு ஏன் போய் பார்க்கலன்னாங்க. அவன் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்துருக்கான். சட்டவிரோதமான ஒரு செயல் கள்ளச்சாராயம். அதில் செத்தவன் எப்படி சார் பதவியில் இருக்கிற போய் பார்ப்பான்? இது அப்படி இல்லை. பொது இடங்களில் எந்த விதமான தவறும் செய்யாமல் அப்பாவிகள் இறந்து போயிருக்காங்க. பொதுமக்கள் பொது இடத்துல இறந்து போயிருக்காங்க. அதனால போய் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. ஓகே, இப்போ அந்த மாதிரியான சூழல்லாம் இங்கே கிடையாது. விஜய் அவர்கள் நேரடியாக போய் பார்க்கலாம். ஆனால் பாருங்க, வெளியில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இங்கே போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று தான் பர்மிஷனுக்கே போயிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த நெரேட்டிவ்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க 1008 கண்டிஷன் போட்டு கொடுப்பாங்க சார். அது கொஞ்ச நாள் ஆகும். அதனால் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், நம்ம டார்மெண்ட்டாக அதாவது எதுவுமே பண்ணாத இருக்கோன்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க போலீஸ்க்கு. அதுவும் மின்னஞ்சல் மூலமாக கேட்குறாங்களாம். ஏன் அருள்ராஜ் போயிட்டு நேரம் டிஜிபி ஆஃபீஸில் கொடுக்கூடாதா? இவங்க மின்னஞ்சல் அனுப்பிச்சு அதை அவன் பார்த்து எதுக்கு இந்த சுத்தோட மூக்க தொடர் தலையை சுற்றி மூக்க தொடர விஷயம் எதுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்புகிறாங்களாம். அவன் உடனே நேராக போய் கொடுக்கக்கூடாது நீங்கள். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அந்த 10 நாளுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் பர்மிஷன் கிடைக்கலன்ட்டு. ஆனா எந்த வித பர்மிஷனுக்கு இவங்க போய் அணுகவே இல்லைங்கிறது. இவங்களே தான் சதின்னு சொன்னாங்க முதல்ல. அப்புறம் ஆன்டிசிபேட்டரி கேஸ் வந்த போது என்ன சொன்னாங்க, விபத்துனாங்க. இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. அது முன்னேறி விபத்து தான் சார், சதியெல்லாம் கிடையாது. விபத்து சதின்றது நீங்க பாலிடிக்ஸ் வேணா பண்ணலாமே தவிர அதெல்லாம் சதி இருக்க போறது. அது விபத்து நடந்து போச்சு. அதிகமான கூட்டம் சேர்த்தீங்க, தள்ளுமுள்ளு வந்துருச்சு, அவ்வளவுதான். போறது மக்கள் போறதுக்கு இடத்துல ஒருத்தன் விழுந்தானா 10-15 பேர் கீழே விழுவான், மேலே ஏறி போகணும், செத்து போகிறான், அவ்வளோதான். மூச்சு தண்ணி செத்து போவான், தண்ணி இல்லாத டீஹைட்ரேட் ஆகி செத்து போகிறான், பல விஷயங்களில் செத்து போகிறாங்க. ஸோ அதனால் அது விபத்து தான். அது நீ அவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிருப்பாங்க. இல்லை சொன்ன நேரத்துக்கு வரும்பொழுதே நீங்கள் வேன் மேலே நின்று கையாட்டினீங்கன்னா பாதி பேர் பார்த்துட்டே போயிருப்பாங்க. அவ்வளோ கூட சேருக்கா. நீங்கள் ஏதோ அந்த ஜனநாயகன் ஷூட்டிங்காக க்ரௌட ஒரு இடத்துல காமிக்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லாரையும் சுற்றி உங்கள் ஆட்களை நிற்க வச்சு யாரையும் கூட்டத்தை விட்டு வெளில போகாத பார்த்துனீங்கன்னு ஒரு செய்தி இருக்குது. அது மட்டும் உண்மையாக இருந்தால் விஜய் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அது ஜனநாயகன் ஷூட்டிங்காக அந்த க்ரௌடை பயன்படுத்த பார்த்தாருன்ற அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அது அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரம் உண்மைன்றதை ஒரு நபர் கமிஷன் தான் தீர்மானிக்கணும். ஆக்சுவலாக இப்போ இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏதோ தொண்டர்கள் வைக்கிறாங்கன்னா பரவாயில்ல, அந்த கட்சியினுடைய தலைவரை என்ன சொல்றாருனாக்கா, கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு அந்த மாதிரி அப்படின்னு கேட்கறாரு இல்லையா? அப்ப அவ்வளோ கேமரா இருந்திருக்கு, அப்ப ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கலாம்ல கோர்ட்ல. ஏன் சார் அந்த வண்டியிலேயே கேமரா இருக்கே சார், மாடர்ன் கேமராலாம் வச்சிருக்காரு சார். அப்போ வண்டியில் இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் போலீஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? அவரு அதான் ஒரு நியாயமான சார், விஜயோட நியாயமான ஒரு அரசியல் தலைவர்ன்ற முறையில் அவரோட கடமை என்னவா இருக்க முடியும்? என்கொயரி பண்ணுங்க, என்கொயரிக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன், உண்மையை கண்டுபிடிங்க, அதுதான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்றீங்க, மக்களுக்கு உண்மை தெரியும், எனக்கு உண்மை தெரியும், அது ஒரு நாள் வெளில வரும்னா அப்போ நீங்களே ஒரு முன்மொழிவுக்கு எப்படி வரீங்க? உங்கள் கேமரா ஃபுட்டேஜை கொடுங்க, முதல்ல உங்கள் கேமரா ஃபுட்டேஜை கொடுங்க, போலீஸ் கொடுங்க, போலீஸ் என்கொயரி பண்ணட்டும், ஒரு நபர் கமிஷனை கொடுங்க. கொடுத்தா அவங்க விசாரித்து முடிவு பண்ணுவாங்க யார் என்ன ஏதுட்டு. நீங்கள் அது உங்கள் கடமை இல்லையா அது கொடுக்க வேண்டியது? அது கொடுக்காருந்தா எப்படி ஆக்சுவலா? ஓகே, இது நடுவில் இது நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக அரசு சார்பில் நீதிமன்றம் போனாங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டிருந்தாங்க, நீதிபதி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தார். தாவேக்காவுக்கு நிறைய விமர்சனங்களை எழுப்பியிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க? நீதிபதியோட அந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்த நீதிபதி அப்படி சொன்னதுக்காகவே அவர் ரொம்ப ட்ரால் பண்ணுறாங்க. இந்த டிவிக்கு ஆட்கள்லாம் போட்டு ரொம்ப ட்ரால் பண்ணுறாங்க. ஏதோ அவர் அவங்க அம்மா திமுக அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு ஸ்டாலின் போனாருனாங்க. கல்யாணத்துக்கு கவர்னரும் போயிருக்காரு, கல்யாணத்துக்கு மந்திரி முருகனும் போயிருக்காரு. மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தலைவரோட பையனா இருக்கான். பாஜக தலைவரோட பையனா அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா ஏதோ லவ் மேரேஜ், அதனால கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்றாங்க. நம்ம ஒரு பக்கம் அது இருக்கட்டும். அது மாதிரிலாம் ஒரு ஜட்ஜை நீங்கள் ட்ரால் பண்ண முடியாது. ஜட்ஜு அவருக்கு முன்னாடி இருக்கிற கேஸை வச்சு தான் டிசைட் பண்ணுறாரு. நீங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஜட்ஜி பாதி பேர் பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் தான் இருப்பாங்க எல்லாருமே. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே விக்டோரியா கௌரின்னு ஒரு அம்மா இருக்காங்க ஜட்ஜு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவங்க தமிழ்நாடு பாஜக மகளிர் அணியில் தலைவியாக இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்ககிட்ட பேசியிருக்கேன். நாகர்கோவில் சேர்ந்த இப்போ ஜட்ஜாக இருக்காங்க சார். ஸோ அதனால் அதுக்காக அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஜட்ஜாக ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க, அட்வொகேட்டாக இருக்கும்போது பல கட்சியில் கூட இருந்திருப்பாங்க, சொல்ல முடியாது. அவங்க ஜட்ஜ் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க அம்மா திமுகவில் இருந்த ஜட்ஜி என்ன பண்ணுவார் சார்? ஒரு ஜட்ஜி வீட்டில் கல்யாணம்னா எல்லோரும் தான் வருவாங்க, முதல்வர் மட்டும் தான் போவாரா? தாவேக்காவுக்கு இன்னும் அரசியல் அனுபவம்லாம் போறாரு. அது தாவேக்கா ஐடிவிங்க பாதி பண்ணுதுன்னா கூட சேர்ந்து பாஜக ஐடிவிங்க ஏடிஎம்கே ஐடிவிங்க எல்லாம் சேர்ந்துக்கிறான் அவனோட.
அந்த ஐடி விங் பாதி வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்கல்ல, அதில் பாதி வந்து அதிமுக பாஜக ஐடி விங் தான் போடுது. இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் பின்னால் கவர்னர் ஆனதெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும்போது இவங்க சுத்தமாக பொலிட்டிக்கலாக வந்து இன்சென்சிபிளாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அந்த கூட்டமே வந்து பொலிட்டிக்கலாக இன்சென்சிபிளாக இருக்கு, அதனால தான் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க. சுத்தமாக இன்சென்சிபிள்னா அவங்க ரசிகர்களாகவே இருக்காங்கன்னு ஒரு அரசியல் மயப்படுத்தப்படலை. அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சென்சிடைஸ் பண்ணணும். அவங்கள வந்து கொஞ்சம் சென்சிடைஸ் பண்ணணும். பொலிட்டிக்கலாக சென்சிடைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணலாம் நீங்கள். ஆக்சுவலாக அது வந்து அந்த கடமை வந்து இவர்கிட்ட தான் இருக்குது, விஜய்கிட்ட தான் இருக்குது. விஜய் தன்னை ஒரு அரசியல் தலைவராக உருவாக்கிக்கணும், அவர் ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்தணும். இது ரெண்டும் அவர் பண்ண வேண்டிய வேலை ஆக்சுவலாக. இல்லாட்டி வந்து இது மாதிரி தான் வெறித்தனமாக உங்களை பார்க்க வர கூட்டத்தோட உங்கள் பேச்சை கேட்க வர கூட்டத்தை நீங்கள் உருவாக்கணும். உங்கள் பேச்சை என்னைக்கு அவன் கேட்க வரானோ அன்றைக்கி தான் அவன் அரசியல் மயப்படுத்தப்படுவான். நம்ம தலைவர் என்ன பேசுகிறாரோ 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று கேட்பான், 1.5 கிலோமீட்டர் தள்ளி நின்று கேட்பான், கிட்டக்க வரமாட்டான். பார்க்க வர கூட்டம்ன்றது ரசிகர் மனோபாவம், கேட்க வர கூட்டம்ன்றது தொண்டர் மனோபாவம். தொண்டர் மனோபாவத்துக்கு நீங்கள் எப்போ கட்சியை ரசிகர்களை மாற்றுறீங்களோ அப்போ தான் அவன் சென்சிடைஸ் ஆவான். இல்லாட்டி இதே மாதிரி தான் வெறித்தனமாக இருப்பான், அரசியலை பற்றின எந்த ஒரு விழிப்புணர்வும் அவனுக்கு இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. அவர் சந்தித்த பிறகு அந்த களம் எப்படியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் ஏதாவது நிகழ்வு? எனக்கு தெரிஞ்ச வரையும் விஜயோடைய ரசிகர்கள் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. சும்மா அதிமுகவில் கொடி காமிச்சாங்க பழனிசாமிக்கெல்லாம், அதெல்லாம் ஏமாற்றி வித்து, அதெல்லாம் அவங்க ஏடிஎம்கே ஆட்களே கையில் கொடி வச்சு காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அது வந்து எடப்பாடிக்கே பேக் ஃபயர் ஆகும். அது ஆக்சுவலாக நிச்சயமாக தாவேகா ரசிகர்கள் நிச்சயமாக விஜயை விட்டு போக மாட்டாங்க சார். இது பெரிய சம்பவம் நடந்து போச்சு, அதுக்குன்னு இவரை விட்டு அவங்க போக மாட்டாங்க. அதிமுகவில் போய் எடப்பாடிக்கெல்லாம் கொடி காமிக்கிற அளவுக்குலாம் அவங்க போகவே மாட்டாங்க என்ன கேட்டால். அது எடப்பாடி செய்கிற ஒரு இது வாட் யூ கால் தட் ஒரு ட்ராமா போட்டுருக்காரு வச்சுக்கோங்களேன். அதாவது அதிமுக தொண்டர்கள்லாம் விரக்தியாகி விட்டு வந்துட்டாங்களா எல்லாருமே, தாவேகா தொண்டர்கள்லாம் விரக்தியாகி அதிமுக வந்துட்டாங்கன்னு காமிக்கிறார். அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகும். ஆக்சுவலாக அதிமுக தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிறது, அது பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் அது ஒரு தனி விஷயம். அது அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அது முடியுமா முடியாதுன்றது பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்குள்ளேயும் தாவேகா தொண்டர்கள் கொடி வச்சுன்னு அதிமுக காரனை வரவேற்றாங்கன்னு ஒரு சீன் போடுறது இருக்கு பார்த்தீங்களா, அது சீன் தான். அது உண்மையா இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. அது ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 கூட்டங்களா அதை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, ஓகே. அப்படி போனாலுமே அது ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. இல்ல அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவருக்கு போய் கொடியாட்டுறதுங்கிறது வந்துட்டு அது எப்படி சார்? அது அந்த தாவேகா தொண்டர்கள் எப்படி செய்வாங்க ஆக்சுவலா? ஓகே, அதுதான் கேட்கறேன். அது விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா செய்ய மாட்டான். விஜய் ரசிகர்கள் அவர் மேல வெறி பிடிச்சி இருக்கிற விஜய் ரசிகர்கள் எப்படி சார் டக்குன்னு போய்மா? அவர் அதிமுகவை பத்தி சாஃப்ட் கார்னரா சொன்னாரா? இன்னைக்கு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருக்கு பாத்தீங்களான்னு கேட்டாரா இல்லையா ஒரு கூட்டத்துல? எப்படி இருக்கு? ஊழல் பண்ணிட்டு கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு கட்சி வந்து ஊழல் பண்ணிட்டு போய் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, இன்னொரு கட்சி மறைமுக கூட்டணி வச்சிருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்கு, யார் கையில மாட்டிக்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா அதிமுக பத்தி அவரோட ஒப்பீனியன் என்ன? அதிமுக வந்து கரைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கட்சின்னு நினைக்கிறார். அந்த கட்சியில எப்படி சார் தாவேகா அரசியல் போய் கொடி காமிப்பாங்க? ஓகே, சரி, அவங்க ஒரு பக்கம் கொடி காட்டுறாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆனா அந்த தலைவர் அப்படியே அணுகணும், மேடையில இருந்து பேசுறாரு, பேசி ஒரு புதுசா வரக்கூடிய கட்சி அன்டெஸ்டட் பார்ட்டியை போயிட்டு என்டார்ஸ் பண்ற மாதிரி பாத்தீங்களா கூட்டணிக்கு அடித்தளம் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றது அவருடைய ஆளுமை குறித்த கேள்வி எழுப்பாதா? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அவ்வளோ டிஸ்பிரேட்டா இருக்காரு, அவ்வளோ விரக்தியா இருக்காரு. ஏன்னா அவரும் பாஜகவும் மட்டும் கூட்டணியில இருந்து அவருடைய கட்சியும் பலவீனமா இருக்கு. ஓபிஎஸ் இல்லை, தினகரன் இல்லை, சசிகலா இல்லை, அங்கே கூட்டணியில் இருந்த தேமுதிக இல்லை, கூட்டணியில் இருந்த பாமக இல்லை, எல்லாமே போட்டு டிஸ்பிரேட்டா இருக்காரு. இந்த பாஜகவோட மட்டுமே இருந்தால் போய் வின் பண்ண முடியாது அவருக்கு தெரியும். ஸோ அவர் முதல்வர் கனவாகவே போயிடுன்னு பயப்படுறாரு. அதனால கீழே இறங்கி பரவாயில்ல நம்ம வந்து தாவேகாவை எப்படியாவது பிடிச்சிடணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் எடுத்துட்டு இருக்கிற அந்த முறை இருக்குல்ல, அது வந்து அவருக்கு எதிர்வினையை உண்டாக்கும். ஆக்சுவலாக நீங்கள் தாமக ஆட்களை இழுக்கிறன்ற மாதிரி ஒரு விஷயத்தை உண்டாக்கி நான் விஜய் சும்மா பார்த்துட்டு இருப்பாரா? தாமக ஆட்களை இழுத்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க, வேலை இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணுறீங்கன்னா விஜய் சும்மா பார்த்துட்டு இருப்பாரா? ரசிக்க மாட்டார். அவர் எப்படி ரசிப்பார்? அடுத்த மீட்டிங்கில் வந்து அதிமுகவையும் சேர்த்துட்டு வர விமர்சிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஓகே, இதில் வந்துட்டு பிஜேபி ஒரு ரோல் பிளே பண்ணாங்க. என்னன்னாக்கா இந்த விவகாரம் நடந்த உடனே எங்கும் இல்லாத அளவுக்கு எவ்வளோ விவகாரங்கள் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு, அப்போலாம் இல்லாத மாதிரி ஒரு சிறப்பு குழு அமைச்சு, அதிகாரம் இல்லாத குழு தான் ஒரு அடையாள அரசியலை மேற்கொண்டாங்கன்னு பார்க்குறீங்களா? அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜகவுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அதாவது அடிக்கடி கேட்குறது என்னென்னா, இந்த பிஜேபி தரப்புல ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகலன்றாங்க. அப்போ அதே திருப்பி கேள்வி கேட்டால் உங்கள் பாஜக குழு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? எம்பிக்கள் குழு ஏம்பால் நீ தலைமை அனுப்ப வேண்டியதான ஒரு குழு கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பலை நீங்கள்? அவங்களும் தமிழர்கள் தான் இறந்து போனவங்க. அது சட்டவிரோதமான ஒரு செயலில் ஈடுபட்டு இறந்து போயிருக்காங்க சார். அவர் பதவியில் இருக்கவும் போக மாட்டாங்க. ஆனால் உங்கள் கட்சி சார்பாக அமைச்சிருக்கலாம், ஏன் அனுப்பலை நீங்கள்? பாஜக கட்சி சார்பாக இப்பவும் கட்சி சார்பாக தானே வந்தீங்க நீங்கள்.
அதனால அதெல்லாம் ஒரு அர்த்தம் கிடையாது. இது இந்த கரூர் சம்பவ இறப்புகள்ன்றதை வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சியோட ஒப்பிடவே முடியாது. அதே மாதிரி சிவகங்கையோட ஒப்பிடவே முடியாது. ரெண்டு அதோட பரிணாமங்கள் வேறு வேறு பரிணாமங்கள். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக. அப்போ தான் வந்து சரியாக வரும். எந்த சம்பவத்தில் அவர் நேரம் போய் பார்க்கலாம், எதில் போகக்கூடாது அப்படின்றதான் ஒரு புரோட்டோகால் இருக்குது. எழுதப்படாத விதிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அது தார்மீக ரீதியில் அதை கடைபிடிப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அதான் கடைபிடிப்பாங்க. கள்ளச்சாராயத்தில் இறந்து போனவங்க குடும்பத்துக்குலாம் போய் பார்ப்பாங்களா ஒரு முதலமைச்சர்? கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. கட்சி போய் பார்க்கும், கட்சிக்காரங்க வேணால் போய் பார்ப்பாங்க, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க போய் பார்க்க மாட்டாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். உடனடியாக அப்படி ஒரு குழு அமைச்சு ஒரு அடையாள அரசியல் மேற்கொண்டதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு வந்து விஜயை பிடிச்சி இழுத்து போடலாமான்ட்டு. விஜய் அந்த ஐடியாலே இல்லை. இப்போ விஜய் வந்து சிபிஐ என்கொயரி கேட்குறாரு. அவரே பலிபீடத்தில் தன் தலையை கொண்டு வைக்கிறார். அவர் ஆக்சுவலாக சிபிஐ என்கொயரி கேட்கறது மூலமாக ஆடு எப்படி பலிபீடத்தில் தலையை வைக்குமோ அது மாதிரி வைக்கிறாரு. போயிட்டு சிபிஐ கையில் மட்டும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, அதோட கதை முடிஞ்சது. விஜய் கதை சிபிஐ வச்சே பயமுறுத்திடுவாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன், உன்னை வழக்கு போடுறேன்னு பயமுறுத்திடுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எஸ்ஐடியை ஏற்றுண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு இருந்தாரா அவருக்கு பெட்டர். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை அவர் ஏற்கனவே எழுத்துட்டு இருக்கார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறது அவருக்கு ஈஸி. ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் பாஜக தயவு வேணுன்றதுக்காக சிபிஐ என்கொயரி கேட்டார். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளை சிக்கலில் மாட்டி விட மாட்டாங்கன்னு போனார்னா இவர் அங்கே மாட்டிப்பார். அவ்வளோதான். ஆடு தன் தலையை தானே பலிபீடத்தில் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு சிபிஐ குறித்து விமர்சனம் வச்சிருந்தாரு. அஜித் குமார் வழக்கில் வந்துட்டு அதாவது திமுக சிபிஐ விமர்சனம் கேட்டது என்னன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு இருக்கு, ரகசிய உறவு, அதனால தான் கேட்டாங்க அப்படின்னு அப்படி போயிட்டார். ஆனா இப்ப இவரே சிபிஐ கேட்கிறார். அப்ப இவருக்கும் பாஜகவுக்கு ரகசிய உறவு இருக்கா? அப்படி ரகசிய உறவுன்னா அது தாவேக்காவுக்கு தான் பின்னடைவு கொடுக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க தானே ஒரு தடவைக்கு 10 தடவை பாசிசா பாஜக சொல்லிருக்கீங்க. எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக எடுபடாது நீங்க தானே சொன்னீங்க. தாமரைகளை தண்ணீரில் ஒட்டாது, அது மாதிரி பாஜக தமிழ்நாட்டில் ஒட்டாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நீங்க தானே கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. பீகாரில் நடக்கிற எஸ்ஐஆரை நீங்க தானே கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. வக்ஃப் போர்டு பில்லை நீங்க தானே கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னது நீங்க தானே. இவ்வளவு சொல்லிட்டு நீங்க சிபிஐ என்கொயரி கொடுத்தா நம்ம தப்பிச்சிடலான்னு பாஜகவோட நீங்க ஒரு துண்டு போட்டு வச்சீங்கன்னா அவங்க சைடில் மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? எடுத்த உடனே ஒரு 2-3 தோல்விக்கு அப்புறம் உங்களுக்கு அரசியல் ரீதியாக வெற்றி பெறலைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சிங்கன்னா மக்கள் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க. சரிப்பா ட்ரை பண்ணி பார்த்தாரு முடியல, விஜயகாந்த் பண்ணார்ல ஏடிஎம்கேவோட, அது முடியலன்னு ஏற்றுப்பாங்க. ஆனால் எடுத்த உடனே நீங்கள் உங்கள் வார்த்தையை தவறி விட்டாயின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு பார்த்துன்னு தான் சார் இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன எடுத்த உடனே தடுமாறுறாரு அப்படின்னு நான் நினைப்பாங்க. ஓகே, இப்போ ஏடிஎம்கே வந்து எதை நோக்கி நகருது? என்டிஏக்குள்ள தாவேக்கா கொண்டு வரணும்னு பார்க்குதா, இல்லை என்டிஏல இருந்து நம்ம விலகி தாவேக்கா கூட கூட்டணி? என்டிஏக்குள்ள தாவேக்கா கொண்டு வரணும் தான் பார்க்குது. ஆனால் விஜய் வந்து பாஜகவோட போவாரான்னு தெரியாது. அது இந்த இன்னைக்கு சிபிஐ என்கொயரி அதோட விளைவுகள் அதை பொறுத்தும் கொஞ்சம் இருக்குது ஆக்சுவலாக. அதே சமயம் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, கடைசி நேரத்தில் பாஜகவை தள்ளி விட்டு நம்ம மட்டும் தாவேக்காவோட போனா இவன் திமுக கூட்டணியிலேருந்து கூட சில பேரை இழுக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு ஆக்சுவலா. பாஜக தான் யாரும் வரமாட்டாங்கல்ல, அதனால அப்படியே அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு. எடப்பாடி நம்ப முடியாது. அவர் யாருக்கு எப்போ முதுகுல கத்தியா குத்துவாரு யாருக்குன்னு தெரியாது. அவர் ஏற்கனவே ஓபிஎஸ் குத்தினாரு, தினகரனை குத்தினாரு, சசிகலா அமைச்சார் வெளியில. அதெல்லாம் எந்த இடத்துல பாஜக முதுகுல குத்துவாருன்னு சொல்ல முடியாது. அது பாஜகவுக்கும் தெரியும். அவங்களும் இவர் எந்த இடத்துல பிளே பண்ணுவோம் அந்த இடத்துல பிளே பண்ணுவாங்க. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு மனது என்னன்னா, நம்ம தாவேக்காவுக்கு அது மாதிரி போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்காக தாவேக்கா கட்சி தோன்றி இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, நான் தான் வந்து திமுகவுக்கு நேர் எதிரி, நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ்னாரு, நான் தான் முதல்வர் கேண்டிடேட், என் தலைமையில தான் கூட்டணி, யார் வேணா வரலாம், அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னது விஜய். அதிமுக அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்கா இன்னைக்கு. அது அப்புறம் விஜய் அவர் கூட சேரணும். அதனால அவங்க பாலிசி ரிலாக்ஸ் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதன்மை சக்தின்னு சொல்ற விஜய் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவார்ல, 2வது இடத்துக்கு போவாரா இல்லையான்னு நல்லா உறுதியாக சொல்ல முடியாது. இவங்க ட்ரை பண்ணுறாங்க. பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, டெஸ்பிரேட்டாக இருக்காங்க, ரொம்ப விரக்தியான நிலையில் ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த விஜய் சைட்லேருந்து இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸும் போல. சும்மா பிள்ளையார் சொல்லி போட்டோம், அதெல்லாம் வந்து இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டான். தெருவிலியா பிள்ளையார் சொல்லி போடுவாங்க கொடியை காமிச்சிட்டு. அதெல்லாம் விஜய்க்கும் அங்கே நடந்த தாவேக்கா கொடி வச்சுன்னு வரவேற்ற தொண்டனுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறான்றது அவர் இனிமேல் செட்டில் ஆனாலும் தெரியும். அவர் இந்த ட்ராஜடியிலேருந்து மீண்டு வந்து அவர் இனிமேல் மறுபடியும் பழையபடி பல ஊர்களுக்கு போய் பேசும்பொழுது தான் அவருடைய மைண்ட் செட் என்ன நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அப்போ தான் வந்து விமர்சனம் மூலமாக நம்ம கிளாரிட்டி இருக்காரு. ஏன்னா அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது கிடையாது, யாரையும் மீட் பண்ணது எப்படி அவர் நமக்கு தெரியும்? அன்லஸ் அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம் நம்ம கேட்கலாம், இல்லாட்டி அன்லஸ் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தான் நமக்கு தெரியும். அதனால இப்போ இவர் சொல்கிற மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டதெல்லாம் வந்து நம்ப முடியாது. விஜய் வாயை திறந்து எங்கேயாவது இண்டிகேட் பண்ணாருன்னா நம்ம நம்பலாம். ஆனால் இவங்க 2 பேர் ட்ரை பண்ணுறாங்கன்றது மட்டும் உண்மை. ஓகே, பாஜகவுக்கு இப்படி ஏதாவது திட்டம் இருக்குமா? என்னன்னாக்கா என்டிஏவில் இருந்து அதிமுகவை
விலக்கிட்டு நம்ம தனித்து அவரை பிரைமரி ஃபோர்ஸா ஏத்துக்கிட்டு நகரணும் அப்படிங்கிற ஏதாவது திட்டம் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்துட்டு பிரைமரி ஃபோர்ஸா வச்சுட்டு என்டிஏல இருக்கக்கூடிய இதர கட்சிகளோட சேர்ந்து பாஜக ஏதாவது களமாடுன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமும் இருக்கு. அதிமுக கட்டி விட்டு அது பலவீனமா போனா ஒரு திராவிட கட்சி இந்த எலெக்ஷனோட காலி ஆகும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா விஜய் வந்து பாஜகவோட போனா அவருக்கு பாதகமாச்சு. அதனால அவர் ஆன்டி பிஜேபி மூடி செட் ஆகி அவர் காலியா. தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி பிஜேபிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் அவர் இழந்துடுறாரு இல்லையா? அது இன்னும் வலுவாகும் நினைக்கிறீங்களா? இன்னும் வலுவாகும். இன்ஃபேக்ட் நான் இன்னும் ஒருபடி மேலேயே போய் சொல்றேன், இது அரசியல் என்ன வேணா நடக்கும்னு சொல்றாங்கல்ல. பாஜக வந்து நேராக போய் அதிமுகவோட சேருது, அதிமுக பாஜகவோட இருக்கிற கூட்டணியிலே சேருதுன்னு வச்சுக்கலாம். அவங்க 2 பேர் இருக்கிற கூட்டணியிலே ஏதோ கடைசியில் தாவேக்கா போய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் நல்லது. பாஜக ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு ஒரு லைன் செட் ஆகிடும் கரெக்டா. அப்போ திமுக அணி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகும். அவன் இந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த கூட்டணியில் இருக்கிற பிரச்சனை எப்படி இந்த அணியை தோக்கடிக்க தீரணுன்றதுக்காக அது இன்னும் ஸ்ட்ராங்கா வைப்ரண்டா மாறிடுது. ஆக்சுவலா அது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பக்கபலத்தை தாண்டி ஜெயிக்கிறது தாண்டி டஃப் ஃபைட் இருக்கும், பல இடங்களில் டஃப் ஃபைட் இருக்கும். விஜய் வந்து எடுத்த உடனே 13% ஓட்டை இழக்கிறாரு அந்த அணி. அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். சிறுபான்மையர் வாக்குகள், சிறுபான்மையர் பிளஸ் தலித் வாக்குகள் ஒரு 3-4% இழப்பாங்க. ஒரு 15% வாக்கு எடுத்த உடனே காலி ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வாங்க வேண்டியது 25% வாக்கு தானே. திமுக வாக்கு, கூட்டணி கட்சி வாக்கு, நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டை வாங்கிட்டு வின் பண்ணிட்டு போயிடுவாங்களே. அதனால வந்து விஜய் அப்படியே போய் சேர்ந்தா கூட அது இன்னும் திமுகவுக்கு பிளஸிங் இன் டிஸ்கைஸ். அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுன்றது என்னோட கருத்து. சில பேர் சொல்றாங்க இல்ல அது ரொம்ப பலமான கூட்டணினா. திமுக கவர்மெண்ட்னால பெனிஃபிட் ஆன இருக்காங்கல்ல, ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டாலே போருமே அவங்களுக்கு. அதுல 1 கோடி பேர் ஓட்டு போட்டாலே மீதி இருக்கிற ஒரு 15% வாக்கு தானா வருது இல்லை அவங்களுக்கு. 40%, குறைஞ்சபட்சம் 40% வாக்கு ஈஸியா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, சரி. இப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, அதிமுக தனித்தோ இல்ல ஒரு சின்ன சின்ன கட்சிகளோட சேர்ந்து நிக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அதிமுக என்ன நிலைமையா இருக்கும்? இந்த தேர்தல், வருகிற தேர்தலில் ரொம்ப மோசமா தோக்கும். யாருமே இல்லை அதிமுக. ஈவன் அதிமுக பாஜக மட்டுமே இருந்தா கூட ரெண்டுமே தோக்கும். ஏன்னா விஜய் தனியா நின்று ஓட்ட பிரிக்கும் போது அதிமுக பாஜக தோத்துரும். அதிமுக தனியா போய் சின்ன சின்ன கட்சிகளோட போனாலும் தோக்கும். அது சீட்ஸ் கன்வெர்ட் பண்றது ஒரு பக்கம், வாக்கு சதவீதமா பெரிய அடி இருக்கு. வாக்கு சதவீதம் இப்போ 20 இருக்காங்க வச்சுக்கோங்க. அது இன்னும் 16-17 குறையும் அது ஆக்சுவலா. சரி, இப்போ ஜெயலலிதா காலத்தில் 45 இருந்தது, இப்போ 20 ஆயிடுச்சு. சரி, இப்போ 20 வந்து இவர் 33-34 இன்க்ரீஸ் பண்ணணும். அது முடியுமா முடியாதே தெரியாது. திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் மக்கள் மனசுல இருக்கானா இருக்கு. இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, போதை மருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திமுக மந்திரிகள் நடந்துக்கிறது, வாக்குறுதிகள் நிறைவேற்றாது, பல விஷயங்கள் இருக்கு. திமுகவுக்கு எதிராக அதிருப்தியே இல்லைன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பொட்டன்ஷியல் ஆப்போனன்ட் யாரு? அதான் எதிர்க்க பலவீனமா இருக்காங்க. எல்லாம் பலவீனமா இருக்காங்க. இவங்க வந்து தங்கள் நலத்திட்டங்கள் மூலமா இண்டிவிஜுவல்ஸை பெனிஃபிட் ஆக்கியிருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு வரும்னு திமுக நினைக்குது. ஆக்சுவலா பெண்கள் வாக்கு, அந்த பெண்கள் வாக்கு லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பெண்கள் வாக்கு முழுக்க விழுந்ததுல அது வரும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி எதிர்கட்சிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, அந்த பெண்கள் வாக்கு திமுகவுக்கு போயிட்டு இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.